டீச்சர் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். இது நம்மளுடைய 1 in 10 சீரீஸ்னுடைய அடுத்த வீடியோங்க. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலையான வளர்ச்சி இலக்குகள் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிலையான வளர்ச்சினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிலையான வளர்ச்சினா என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய சமூகம் சரிங்களா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வருங்காலத்துல வரக்கூடிய ஜென்ரேஷன் வருங்கால தலைமுறைக்கு அனைத்து விதமான வளங்களையும் விட்டுட்டு போகணும். நமக்கு தேவையானதை நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு வருங்காலத்துக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எதையும் இல்லாம செஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில அனைத்து வளங்களையும் நம்ம விட்டுட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டெஃபனிஷனை 1983 அமைக்கப்பட்ட வேர்ல்டு கமிஷன் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான உலகளாவிய ஆணையம் சொல்றாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பின்னால பர்க்லேண்ட் கமிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ல அழைக்கப்படுறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஒரு நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது இங்கிருந்து தான் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூக ரீதியா, பொருளாதார ரீதியா மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியா 3 வளர்ச்சியும் ஒருங்கிணைந்து வரதான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு சமூக ரீதியா மட்டும் வளர்ச்சி இல்ல, பொருளாதார ரீதியா மட்டும் வளர்ச்சி இல்ல, சுற்றுச்சூழல் மட்டும் வளர்ச்சி அப்படிங்கிறத தாண்டி 3ஐயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம, 3ஐயும் பாத்தீங்கன்னா சமரசம் செய்யாம 3 விதத்திலையும் வளர்ச்சியை கொண்டு வரதான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து இந்த நிலையான வளர்ச்சிக்குல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் எர்த் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். புவி உச்சி மாநாடு 1992 ரியோ டி ஜெனிரோல பிரேசில்ல இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரோல நடந்த இந்த புவி உச்சி மாநாடை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த புவி உச்சி மாநாடு என்ன செஞ்சுச்சுன்னா, பொதுமக்கள் இடையே ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஒரு நிலையான வளர்ச்சி, அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் தொடர்பான பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தினது இதுதான் அப்படிங்கிறத பாக்குறோம். 1992 கொண்டு வரப்பட்ட உலக உச்சி மாநாடு அப்படின்னு பார்க்கலாம், அல்லது புவி உச்சி மாநாடு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அஜெண்டா 21 இங்க இருக்கக்கூடிய ஐநா சபை என்ன பண்றாங்கன்னா, அஜெண்டா 21 அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகளாவிய லெவல்ல நிலையான வளர்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுது. அது மட்டும் இல்லாம நம்ம நிலையான வளர்ச்சி அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இது பேசுது. பட் இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் பைண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு நாடும் இதை கட்டாயமா பின்பற்றணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தாம ஜென்ரலா இத கொண்டு வராங்க. தெரிஞ்சுக்கணும், யுஎன் கொண்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய அஜெண்டா 21 இதை பொறுத்த வரைக்கும் 21ஆம் நூற்றாண்டிற்கான ஒரு கொள்கை முடிவா இதை நாம பார்க்கலாம். ரைட். ஸோ அதுக்கு அடுத்து ரியோ பிளஸ் 10 என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரோல உலக மாநாடு நடந்து 1992 அப்புறம் 10 வருஷம் கழிச்சு 2002 பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக மாநாடு புவி உச்சி மாநாடு பாத்தீங்க அப்படின்னா ஜொகானஸ்பர்க்ல நடந்ததை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த ஜொகானஸ்பர்க்ல என்ன பண்றாங்கன்னா, ஜொகானஸ்பர்க் டிக்ளரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2000 கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. 2000 கொண்டு வந்திருப்பாங்க. அதை இவங்க ஏத்துக்கிறாங்க. ஓகே, நாம இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸை அடையறதுக்கான வழிவகைகளை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த இவங்க ஏத்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்குன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலையான வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸை பொறுத்த வரைக்கும் 2000 கொண்டு வரப்பட்ட ஒரு 8 இலக்குகளை நம்மளால பார்க்க முடியும் சரிங்களா. 8 டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த 8 இலக்குகள் பாத்தீங்கன்னா 2000 கொண்டு வரப்பட்டு 2015 அடையணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ பின்னால இங்க இருக்கக்கூடிய எஸ்டிஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 இலக்குகள் 2015 கொண்டு வரப்பட்டது. அது இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல கொண்டு வரப்பட்ட 8 இலக்குகளை ரீப்ளேஸ் பண்ணிச்சு, மாற்றாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ இதை பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய யூஎன் அஜெண்டா 2030 இதில் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எஸ்டிஜியை கொண்டு வராங்க. 17 இலக்குகளை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய 169 குறிக்கோள்கள் டார்கெட்ஸையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஐநா சபையினுடைய பொது சபை சரிங்களா, ஐநா
சபையினுடைய பொது சபை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கொண்டு வராங்க 2015. 2030க்குள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 17 இலக்குகளை அடையணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. சரிங்களா? சோ இந்த 17 இலக்குகள் எதை நோக்கி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய அடிப்படையா இருக்கக்கூடிய உரிமைகளையும் பிளஸ் ஒரு சமத்துவம், பாலின சமத்துவம், வறுமை ஒழிப்பு, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இதுல SDG 1, ஸோ இங்க இருக்கக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சி இலக்குகள்ல முதலாவது வளர்ச்சி இலக்கு நோ பாவர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வறுமையின்மை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஹங்கர், பசியின்மை. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நலமான வாழ்வு. ஸோ அதுக்கடுத்து குவாலிட்டி எஜுகேஷன், தரமான கல்வி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன், தூய குடிநீரும் சுகாதாரமும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா SDG 7 வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் கிரீன் எனர்ஜி, மலிவான தூய சக்தி. ஸோ அதுக்கடுத்து டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக்கல் க்ரோத், மாண்புமிகு வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி. ஸோ அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரி, இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில் புதுமுனை மற்றும் உள்கட்டமைப்பு. ஸோ அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வை களைதல் அல்லது குறைத்தல். ஸோ அதுக்கடுத்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், நிலை வளர் சமூகங்கள். அதுக்கடுத்து ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், பொறுப்பான தயாரிப்பு மற்றும் பயன்பாடு. ஸோ அதுக்கு அடுத்து SDG 13 கிளைமேட் ஆக்ஷன், சுற்றுச்சூழல் செயல்பாடு. SDG 14 லைஃப் பிலோ வாட்டர், நீர்வாழ் உயிரினங்கள். ஸோ அதுக்கு அடுத்து SDG 15 லைஃப் ஆன் லேண்ட், நில சார்ந்த வாழ்வு அல்லது நிலவாழ் உயிரினங்களை சார்ந்தது. ஸோ அதுக்கு அடுத்து SDG 16 பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், அமைதியும் நீதியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா SDG 17 பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ், இலக்கை நோக்கி கூட்டமைப்பு, மொத்த நாடுகளோட இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். ஸோ இந்த 17 தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இலக்குகள். இந்த 17 இலக்குகளை என்ன செஞ்சுக்கோங்கன்னா கண்டிப்பா படிச்சுக்கோங்க. நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல TNPSC பொறுத்த வரைக்கும் இந்த 17 இலக்குகள் ரொம்ப முக்கியமான இலக்குகளா நம்ம பார்க்குறோம். நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமினேஷன்ல நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இது ஓரியன்டா எதிர்பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நம்மளுடைய 1 in 10 சீரீஸை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.